من سن سنة حسنة له أجرها وأجر من عمل بها ولا ينقص من أجورهم شيئا ومن سن سنة سيئة وله وزرها ووزر من عمل بها ولا ينقص من أوزارهم شيئا. உலமாக்கள் யார்? பாகம் 4. அஷேக் யஹ்யா சில்மி ஹஃபிதஹுல்லா. இஸ்லாமிய உம்மத்தில் காலம் காலமாக மக்களுக்கு சலஃப் உலமாக்கள் வழிகாட்டி வருகின்றனர். ஒரு மனிதரை பார்த்து இவர் மக்களுக்கு வழிகாட்டுகின்ற இமாம் என்று அழைப்பதற்கான காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். அதாவது, கல்வியை தேடும் பொழுதும் அதனை பிறருக்கு எத்தி வைக்கும் பொழுதும் அதிலுள்ள காரியங்களை கையாளும் பொழுதும் இந்த உம்மத்தில் வாழ்ந்த உண்மையான இமாம்கள் கையாண்ட வழிமுறையையும் வழிகாட்டுதலையும் பின்பற்றி நடப்பவரே அவருடைய காலத்தில் இமாமாக இருப்பதற்கும் மற்றவர்களை மார்க்கத்தின்பால் வழிநடத்துவதற்கும் தகுதியுடையவராக அடைய முடியும். இமாம் என்பதற்கு ஒரு வரைவிலக்கணத்தை நாம் சுயமாக உருவாக்க முடியாது. நாம் எதிர்பார்க்கும் நிபந்தனையின் அடிப்படையில்தான் இமாம் என்பவர் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறாகும். இமாம்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் என்பதை பற்றி கல்வியை சுமந்த மற்ற இமாம்கள்தான் நமக்கு அடையாளம் காட்டித்தர வேண்டும். இமாம்கள் எனப்படுபவர்கள் யார் என்பதை பற்றி விளங்குவதற்கு இமாம் இப்னு மந்தா ரஹிமஹுல்லா, இறப்பு ஹிஜ்ரி 395, அவர்கள் எழுதிய ஷுரூத்துல் அஇம்மா என்ற நூலிலிருந்து நாம் எடுத்துக்காட்டலாம். ஷுரூத்துல் அஇம்மா என்றால் இமாம்களின் நிபந்தனைகள் என்று பொருளாகும். இமாம் இப்னு மந்தா ரஹிமஹுல்லா அவர்கள் தனது நூலில் ஒருவர் முஸ்லிம் சமூகத்திற்கு வழிகாட்டுகின்ற இமாமாக இருப்பதற்கு அவர் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகளை பற்றி விளக்கியிருக்கிறார்கள். மேலும் தனது நூலின் தலைப்பை பின்வருமாறு அமைத்துள்ளார்கள்: அறிவிப்புகளின் சிறப்பையும் அடிச்சுவட்டினை பின்பற்றி நடக்கும் மக்களின் பாதையினையும் சுன்னாவின் உண்மையான வடிவத்தையும் அறிவிப்புகளின் திருத்தல்களையும் விரிவாக ஆராயும் ஆய்வு என்று இமாம் இப்னு மந்தா தன்னுடைய ஷுரூத்துல் அஇம்மா நூலிற்கு தலைப்பாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இமாம்களின் வார்த்தைகளுக்கும் பொது மனிதனின் வார்த்தைகளுக்கும் இடையில் இருக்கும் வேறுபாட்டை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இருவரின் வார்த்தைகள் ஒருபோதும் சமமாக இருக்காது. கல்வியை பெற்றவர் ஒரு விஷயம் தொடர்பாக பேசும் பொழுது அவரது பேச்சில் அந்த விஷயத்துடன் தொடர்புடைய குர்ஆன் ஆயத்துகளும் நபிமொழிகளும் பிரதிபலிக்கும். அதேபோன்று அவரது வார்த்தைகளில் பல உண்மைகள் பொதிந்திருப்பதையும் நாம் காணலாம். இந்நிலையை ஒரு பொது மனிதனின் பேச்சில் நம்மால் காண முடியாது. யாரெல்லாம் மார்க்கம் பேசும் பொழுது எந்த விஷயத்துடன் எந்த குர்ஆன் ஆயத்தையும் ஹதீஸையும் தொடர்புபடுத்த வேண்டும் என்பதை அறியவில்லையோ அவர்கள் தங்களின் சுய புத்தியின் அடிப்படையில் அந்த விஷயத்திற்கு விளக்கம் கூறுவதை நாம் உணர முடியும். எனவே அவர் கூறுகின்ற விளக்கங்கள் குர்ஆன் ஆயத்துகளும் ஹதீஸ்களும் கூறுகின்ற விளக்கமாக இருக்காது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த விளக்கத்தை கூறுபவர்களும் தானாகவே தேடிப்பிடித்த விளக்கத்தை கூறுபவர்களும் சமமானவர்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகீதா தொடர்பான விஷயத்தில் அல்லது ஃபிக்கு விஷயத்தில் பயன்படுத்திய வார்த்தைகளையும் ஆயத்துகளையும் அறிந்தவர்கள் கொண்டுள்ள விளக்கமும் அதனை அறியாதவர் கொண்டுள்ள விளக்கமும் சமமானதல்ல. காலம் காலமாக நம்முடைய முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் கல்வி என்பதற்கு பல அர்த்தங்கள் கூறப்பட்டு வருகின்றன. அல் குர்ஆனிலும் அஸ் சுன்னாவிலும் அல் இல்ம், கல்வி என்று வருகின்ற வார்த்தைக்கு மாறுபட்ட அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அல் இல்ம் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அர்த்தத்தை கவனிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் இல்மை, மார்க்க கல்வியை தேடுவது அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கடமையாகும். அறிவிப்பவர் அனஸ் இப்னு மாலிக், ஆதாரம் இப்னு மாஜா. இங்கு அல் இல்ம் என்று கூறப்படுவது எதனை குறிக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் சஹாபாக்களின் காலத்திலும் தாபியீன்கள் காலத்திலும் தபஅத் தாபியீன்களின் காலத்திலும் அவர்களின் பின்னால் வந்த அனைத்து இமாம்களின் காலத்திலும் அல் இல்ம் என்பதற்கு அல் குர்ஆன் மற்றும் அஸ் சுன்னாவின் கல்விதான்
என்று அர்த்தம் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனை தவிர வேறொரு வரைவிலக்கணத்தை அல் இல்ம் என்பதற்கு கொடுக்க முடியாது. ஆனால் இன்று மனிதர்கள் அதன் வரைவிலக்கணத்தை மாற்றிவிட்டனர். தனது சுய புத்தியில் தோன்றுவதையெல்லாம் கல்வி என கூறி அக்கல்வியை பெறுவது கடமை என்று ஆக்கிவிட்டனர். மேற்கூறப்பட்ட நபிமொழியிலுள்ள அல் இல்ம் மார்க்க கல்வி என்பது கீழ்வரும் அம்சங்களை உள்ளடக்கியிருக்கின்றன. அல் குர்ஆன், நபிமொழிகள், சஹாபாக்கள் தங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்தியவைகள், சஹாபாக்களிடத்தில் விளக்கத்தை பெற்ற தாபியீன்கள் தங்கள் வாழ்வில் எதிர்கொண்ட சர்ச்சைகளில் அவர்கள் எடுத்த தீர்ப்புகள், முஸ்லிம்களின் இமாம்கள் தங்கள் வாழ்வில் எதிர்கொண்ட சர்ச்சைகளில் சஹாபாக்களின் விளக்கத்தோடு எடுத்த தீர்ப்புகள், சஹாபாக்களின் விளக்கத்தையும் அடிப்படையையும் தரமாக புரிந்த உலமாக்கள் அல் குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் எழுதிய விளக்கங்கள், சஹாபாக்களின் விளக்கத்தையும் அடிப்படையையும் தரமாக புரிந்த உலமாக்கள் அல் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் எடுத்த ஃபிக்ஹ் மார்க்க விளக்க சட்டங்கள், அந்த உலமாக்கள் ஹதீஸ் மற்றும் வரலாறு ரீதியாக எடுத்த சட்டங்கள் மற்றும் அடிப்படைகள், இவை அனைத்தும் அல் இல்ம் என்ற மார்க்க கல்விக்கு உட்பட்டவையாகும். இஸ்லாமிய வரலாற்றில் பிற்காலத்தில் வந்த உலமாக்களில் சிலர் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு காணும் பொழுது முன் சென்ற உலமாக்களின் வழிகாட்டுதல்களையும் அடிச்சுவடுகளையும் கவனிக்காமல், ரசூலுல்லாவின் தீர்ப்பை கவனிக்காமல், சஹாபாக்களின் விளக்கத்தை கவனிக்காமல், தாபியீன்களின் தீர்ப்புகளை கவனிக்காமல், இமாம்கள் கூறியிருக்கும் நிபந்தனைகளையும் அடிப்படைகளையும் விளங்காமல், தங்கள் மனோ இச்சையின் அடிப்படையில் விளக்கங்களை கொடுத்து அதே வழிமுறையில் தீர்ப்பையும் கொடுத்து அதற்காகவென்று பல நூல்களையும் எழுதிவிட்டனர். இஸ்லாமிய நூலகங்களில் அகீதா, ஃபிக்ஹ், ஹதீஸ், தஃப்சீர் இன்னும் இது போன்ற பல பாடப்பிரிவுகளுக்கு விளக்கம் எழுதப்பட்ட நூல்களை அங்கே காணலாம். அந்நூல்களில் சிலவற்றில் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப தங்களின் தனி விளக்கத்தை எழுதிய சிலருடைய நூல்களும் உள்ளன. அவ்வாறு விளக்கம் எழுதியவர்களில் நபிமார்களை குறை கூறியவர்களும் உண்டு. உதாரணமாக ஹனஃபி மதுஹபைச் சேர்ந்த முஹம்மது ஜாஹித் அல் கௌசரி தனது மதுஹபையும் அந்த மதுஹபின் இமாம்களையும் கண்மூடித்தனமாக பின்பற்றியதனால் அவர் பின்வருமாறு கூறினார்: இந்த விஷயத்தில் அபு ஹனீஃபா சரியாக கூறிவிட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறிழைத்து விட்டார். முஹம்மது ஜாஹித் அல் கௌசரியை ஹனஃபிகளும் பரேல்விகளும் மற்ற வழிகட்ட கூட்டங்களும் பெரும் முஹத்திஸ் என்று போற்றுகின்றனர். ஆனால் முஹம்மது ஜாஹித் அல் கௌசரியின் மாணவர்களில் ஒருவரான அப்துரஹ்மான் இப்னு யஹ்யா அல் முஅல்லிமி அல் யமானி ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 1386 தனது ஆசிரியரின் வழிகட்ட போக்கை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதற்கு அத்தன்கீல் பிமாஃபி தஅனீஃப் அல் கௌசரி மினல் அபாத்தீல் என்ற நூலில் தனது ஆசிரியரின் வழிகேடான போக்கை எடுத்துக்காட்டியுள்ளார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் காண்போம்.